இது வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்ஸ்மேனை பார்த்தா கேட்டா அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு ஒரு தோல்வியோட ஆரம்பிச்சது, கடைசி வரைக்கும் அது தோல்வியிலும் முடிஞ்சிச்சு. எல்எஸ்சி 4 மேட்ச் லீக்ல ஜெயிச்சாங்க. நீங்களே சொல்லலாம், நாங்களே சொல்லலாம். 4 மேட்ச் ஜெயிச்சாங்க. வாங்கணும் ஒரே மேட்ச்ல காதலி ஆச்சு வெளியே போட்டுட்டாங்க. அது யாரு காரணம்னா ஜீவா ஆகாஷ். ஜீவாலாம் இல்லைங்க, ஜீவா அப்புறம் பாண்டி இருக்காருங்க. பாண்டிய பத்தி சொல்லி ஆகணும். அதுதான் இருக்கு டிரான்சாக்சன் ஜிபே செக் பண்ணுங்க. ஆமா 350 ரூபா வாங்குறது. பாண்டி இருக்காரு. ஜீவா நீ ஆடு, நான் ஒரு 3 நோக்கல் 4 நோக்கல் போடுறேன், 6 ஆச்சுதோ அப்படின்னு போட்டு ஒரு 30 ரன் போட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாரு எல்எஸ்சியை. வந்து கண்ணுக்கே தெரியல அது எந்த டீம் தான் தெரியல. மும்பை முடியுமா? மும்பை பத்திய சொல்லி ஆகணும். இருங்க, இந்த பக்கம் வந்தா ரைட்டு காத்து, அந்த பக்கம் லெஃப்ட் காத்து. இவர் எந்த காத்து? சாகர் பண்டாரி நியூஸ் கேப்டன் அப்படின்னு பேரை சேஞ்ச் பண்ணாரு. கேப்டன் அவங்க எத்தனை மேட்ச் ஜெயிச்சாங்க? மும்பை 1 கூட ஜெயிக்கலையா? ஓகே, அடுத்த வாட்டி உண்மையிலே 1 ஜெயிக்கலையா? 3-0 ஆகுது. அந்த ஓனர் யாரு? ரொம்ப கஷ்டம். அடுத்த டீம் ஆர்ஆர் பத்தி சொல்லி என்ன? அப்புஜான், அரவிந்த், அவங்களும் 3 அரவிந்த் இருக்காங்க. வெயிட்டான டீம் தான். ஆமா, அவங்களும் ஒரு நல்ல ஒரு டீம், வெயிட்டான ஒரு டீம் தான். ஆனா அவங்க எத்தனை மேட்ச் ஜெயிச்சாங்க? 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. நீங்க ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சாங்களா? ஒத்துக்கிறாங்க பாருங்க, நிக்கிறாங்க. ஒண்ணுதான், ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க 4 மேட்ச்ல. 10 மேட்ச் 10 டீம் பத்தி பேசலாம். இல்ல இந்த பக்கம் டெல்லி இருக்குதுங்க. ஒரு ஃபயரான டீம் தான் டெல்லி தான். அது என்னன்னா ஒரு பவுலரை உருவாக்கி இருக்காங்க. பெருசா இருக்கு. யாருன்னா அந்த பிச்சு தான் சும்மா வந்து போட்டாரு. அவரு பால்ல விக்கெட்டா எப்படி இப்ப பெஸ்ட் போலரா வந்து உட்காந்து இருக்காரு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நினைச்சு கூட பார்க்கல நாங்கெல்லாம் யாரும். ஓகே, ஒன்னு பேசணும். பெஸ்ட் கேட்ச் எல்லாம் பத்தி சொல்லணும்ல. புஜூரா அவரு புஜாரா, அப்புறம் சபீர் ஒரு கேட்ச், ஒத்த கையில 6 பக்கத்துல. இதெல்லாம் சரியான கேட்ச். அந்த அவார்டு ஆனா யாருக்கு சர்ப்ரைஸ் தான். அந்த 4 ஃபீல்டர்ல யாருக்கு? இவர் வந்து இந்த பிரகாஷ் இருக்காருல்ல, ஆட்டுக்கு வராரு. ஃபீல்டுல போய் நிக்க மாட்டாரு. அது எங்க நிக்கிறாரு? ஒழிக்கிறாங்களா தெரியல. அவ்வளவு பெரிய உருவத்தை ஒழிக்க முடியுமா? அது ஒரு கேள்வி. சும்மா காமெடி தான். அப்புறமா குண்டா வரும் கோச் விஜய்க்கு பாருங்க, எல்லாருமே குண்டா இருப்பாங்க. இப்ப மாறிதான் பாருங்க. ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவ்வளவு அழகா இருப்பாரு. சிறு மனிதன் சிரிக்கிறாரு. அவரு மாதிரி சிரிக்கிறாரு. கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு 5 இருக்காரு. 5 இருந்தா தான் கை போயிடும். எதுவுமே இல்லை. இப்போ வந்து கேட்க டீம் வந்து கூட்டம் கம்மி. ஏன் தெரியுமா? ஒயின் ஷாப்ல போய் போட்டாங்க, லிஸ்ட் குடுத்துட்டாங்க. நவீன் வந்து லிஸ்ட் சொல்லிட்டாரு, இத்தனை வீட்டுல பாக்குறாங்க. நவீன் இல்ல, நவீன் குடிக்க மாட்டாருங்க. சரி கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? வராங்களா அவரு அவரு வருங்க. அவ்வளவுதான். சரி சரி சரி, நம்ம வின்னிங் டீம் இருக்காங்களா, அவங்க கேப்டனை பேச வச்சிடலாம். வாங்க ஜீவா, கேப்டன் ஜீவா, அப்படியே ஒருத்தர வாங்க. அது ஓடுவா தப்பிக்கிறதா அதெல்லாம் பண்ணக்கூடாது. வாங்க ஒரு 2 வார்த்தை. எப்படி ஃபைனல் வந்தீங்க அதை பத்தி 2 வார்த்தை பேசினா போதும். வாங்க ஜீவா, வாங்க. இந்த டோர்னமெண்ட் பத்தி வீடியோ பத்தி இந்த லைவ் எல்லாம் வாங்க. வின்னிங் கேப்டன் ஜீவா ஆகட்டும். இந்த யூபிஎல் எப்படி இருந்துச்சு, எப்படி நடத்தணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓனர் இல்ல கேப்டன் 2 பேர் கிட்டே ஒரு மைக் கொடுத்துரு, அவங்களே பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கேகேஆர். எங்கள் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 பேருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆர்கனைசர் டீமும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணாங்க எல்லா விஷயமும். எங்களுக்கு பண்ணல சரி ஓகே. பட் ஆனால் சப்போர்ட் இருந்துச்சு, எல்லாமே நல்லா நடந்தது இந்த டோர்னமெண்ட்டு. எல்லா டீமும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இங்கே 10 டீமுமே எல்லா யங்ஸ்டர்ஸும் இங்கே பார்க்க முடியுது. எல்லாமே நல்லா விளாட்றாங்க எல்லாருமே. ஓகேவா? எங்கள் டீம் ஜெயிச்சது காரணம் பார்த்தீங்கன்னா ஜீவா தான் மெயின் காரணம்.
நஜீவா பற்றி சொல்லலாம். அவன்கிட்ட சொன்னது அவன் தான், அவன் கேம் என்னவோ நீ அதை ஆடு, கேம் போகும்னு சொன்னது தான். அவன் மைண்டை ஃப்ரீயாக விட்டு அவன் ஆட சொன்னால் அவன் தான் எங்களுக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்தான், ஒரு ரீசன். அப்புறம் எங்கள் பவுலிங், நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தப்போ தோத்துட்டோம். 4மே பவுலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கே நாங்கள் தப்பு பண்ணணும்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் ஆட் பண்ண உடனே அது டீம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதே மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் சொல்லலாம், சுந்தர்னா கோபியனா தான் ஆக்சுவலி 2 பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் ஆடுவாங்கன்ட்டு, அதனால தான் நாங்கள் வின் பண்ணோம் ரியலாகவே. அதே மாதிரி சுரேஷ் பவுலிங்கு, கேட்ச், 2 பேருமே எங்கள் டீமில் கேட்ச் தான் வின். அடுத்தது இப்போ ஜீவா, வின்னிங் கேப்டன் ஜீவா வந்து இப்ப பேசுவாரு. நவீன் நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, நீங்க போலாம். இப்ப இவரை ஜூம் பண்ணுங்க. பேசுப்பா ஜீவா, சொல்லு இந்த டோர்னமெண்ட் எப்படி நடத்தணும், நல்லா இருந்ததா, 8 பேர் மேட்ச் நடத்தணும், அதை பத்திலாம் எப்படி ஆடுறது எப்படி இருந்தது, கிரவுண்ட்லாம் எப்படி இருந்தது, அதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லு, ஷேர் பண்ணு. எப்பயுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 6 ஓவர் கேமு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ லைவ் எதுவுமே இருக்காது. அப்புறம் போக ஒரு 3 சீசன் போக லைவ் வந்துருச்சு. அந்த ரிவ்யூ சிஸ்டம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது பிளேயர்ஸுக்கு விளையாட. இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அது வந்து ரிவ்யூ எடுத்து அது சக்ஸஸ் பண்ணுறதுக்காக ஒரு மெயின் விக்கெட்டுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் கேள்வி கேட்குறேன், பதில் போடுறாரு. இப்போ இந்த டோர்னமெண்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, இதுவே பெட்டராக தான் இருக்கு. அவர் என்ன சொல்லுவாருன்னா சாப்பாடை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மைண்டு கொஞ்சம் ஓடி தெரியும். இல்லை இல்லை, இன்னைக்கு மட்டும்தான், வெள்ளி சனி அவங்க உப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சரி ஓகே, அடுத்த கேள்வி கிச்சி. அந்த டீம் பத்தி சொல்லுங்க, அந்த டீம் எப்படி மேய்ச்சிங்க? மொத்தம் எங்களுக்கு 2 ஐக்கானு, அவர் இன்னொரு ஐக்கான் வந்து ஏதோ வேலை விஷயமா மும்பை அங்கேயோ போயிட்டாரு. நான் சொல்லுவேன் அதுக்கான பதில் வந்து அவங்க ஐக்கான் வந்து ஷேக், அவர் வந்து வேலை விஷயமா வந்து மும்பை போயிட்டாரு, வர முடியாத சூழ்நிலை. அதனால இருந்தாலும் ஒரு மனுஷனா நின்று வின் பண்ணது பெரிய விஷயம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, என்னை நம்பினாங்க ஆட சொல்லி, அதனால அவங்களுக்காக இதுதான். ஓகே, சூப்பர். ஜீவா கிட்ட இருந்து வின்னிங் கேப்டன், வாழ்த்துக்கள். அப்புறம் ரன்னர் டீமோட கேப்டன், ஓனர், ஐக்கான், 2 ஐக்கான் வாங்க. வின்னிங் டீமுக்கு ஒரே ஐக்கான் வாங்க வாங்க. ரன்னர் டீமோட 2 ஐக்கான் யாரு, அப்புறம் ஓனர். வாங்க 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 வாங்க, பேசி ஆகணும். வாங்க ரிஸ்வான், வாங்க ரிஸ்வான், வாங்க வாங்க வாங்க. அடுத்து உங்களுக்கு போக பாருங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதே அறிவியல் எப்படி நடத்தணும், மேட்ச்லாம் ஆனது எப்படி இருந்துச்சு, உங்கள் லீக் மேட்ச் எப்படி ஆனீங்க, செமிஃபைனல் எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 ஐக்கானுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் கேட்டோன்னே எந்த ஹெசிடேட்டும் இல்லாமல் நம்ம ஆடலாம்ண்ணா அப்படின்னு ஓகே சொன்னேன் பாபு. 2வது காது வந்து அன்எக்ஸ்பெக்டட், எங்களுக்கு ஐக்கானா வருவானானே தெரியாது, வேற யாருக்கும் ஆடணும்னு இருந்தான், கடைசியாக அவனும் எங்களுக்கு ஆடுறேன்னு சொல்லி ஆட வந்துட்டான், அதுவும் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மேட்சை பற்றி சொல்லணும்னா எங்களோட டீம் எஃபர்ட் தான் காரணம். ஃபஸ்ட்டு மேட்ச் லாஸு, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் 4 விக்ட்ரி, அது எல்லாமே டீமால தான். அதே மாதிரி போலர்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக போட்டாங்க எல்லா மேட்சுமே. அதுக்கப்புறம் தேங்க்ஸா, நீ எப்படி போலிங் பண்ண எல்லாம் பார்த்துருந்தோம். அதை பற்றி உன்னோட கையில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 120 ஸ்பீடில் போட்டேன், அதுக்கப்புறம் 140, அதுக்கப்புறம் 160. உனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு போலர்னா அது பரத். 2 பேரும் ஒரு சூப்பராக பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்க. பரத், உங்களோட போலிங் லைனப்புக்கு ஒரு பார்ட்னர் 2 பேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த டோர்னமெண்ட் ஆடுவேன்னு தெரியல. என் ஷோல்டர் வந்து போன சாட்டர்டே வந்து ஃபுல்லாக இன்ஜுரி ஆயிடுச்சு கிரிக்கெட் பால் ஆடி. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபிசியோ எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அப்போ கூட என்னால் ஃபர்ஸ்ட் மேட்ச் போடவே முடியல, நடுவில் தான் போட்டேன்.
அதுக்கப்புறம் பரத் அப்புறம் சில சரத் இவங்கெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதுக்கப்புறம் தோத்த உடனே கொஞ்சம் வெறிய வந்துச்சு எனக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அடுத்த மேட்ச்ல இருந்து ஓப்பனிங். அதுக்கப்புறம் கில்லி படத்தை பார்த்திருக்காரு, கையை சுத்தினாரு, அவ்வளவுதான் சுத்தி போட்டாரு. இப்ப வந்து இங்க ஒரு வின்னிங் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. வெல் பாபு. அப்புறம் அப்படியே நீங்க அந்த மைக்க நம்ம பரத் எதற்கும் அஞ்சாத பரத்னா அப்படின்னு சொல்லலாம். அவரை அசால்ட்டா கேஷுவலா இருக்காரு. அப்படியே நீங்க சொல்லுங்க பரத், இந்த டோர்னமெண்ட் எப்படி நடத்தணும், எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? டோர்னமெண்ட் நல்லா தான் நடத்துனீங்க. என் சிம்பிள் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோல்வி தான் நான் கப் அடிக்கணும்னு நினைச்சது. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோல்வி, என் கோஆர்டினேஷன் இல்லை, தப்பு பண்ணோம். கடைசி மேட்ச் நாங்கள் வின் பண்ணல, அதுதான் எங்களோட மைனஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்சால தான் நாங்கள் இந்த மேட்ச் நாங்கள் ஃபைனல் வந்தோம். அந்த எஃபர்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தோல்வி தான் எங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல். சூப்பர். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு வின்னிங் ஸ்பீச் கொடுக்கறதுனா சூப்பர் ஆடிட்டோம். எங்களால் கம்பேக் கொடுக்க முடியும், அதை நாங்கள் கொடுத்து ஃபைனல் வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் ரன்னுக்கு வந்து. சரி, போலிங்ல நல்லா போட்டீங்க, பேட்டிங்ல நீங்க நல்லா ஆனீங்களா? உங்களோட மைண்ட் செட் ஏதோ ஓரளவுக்கு ஆடினேன். என்ன பண்றது? இல்ல, நீங்க வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறை சொல்லிருக்கீங்க 250 அடிப்பேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சீசன் பாப்போம். ஓகே, கண்டிப்பா அடிப்பேன். கான்பிடன்ட் தான் பரதகிட்ட பிடிச்சது. 10 அடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நேத்தா ஒன்னு சொன்னாரு என்ன பார்த்து. ஆனா இப்ப வந்து இங்க நின்று ஒரு 10 அடிச்சுட்டாரு. வாழ்த்துக்கள் டீமுக்கு, வாழ்த்துக்கள். நன்றி. செமிஃபைனல் மேட்ச் கூடல நாங்க மறந்துட்டோம். அந்த பிளேயரை செமிஃபைனலோட மேன் ஆஃப் த மேட்ச் தரோம். ஓனருக்கும் நன்றிதான். 10 ஓனர் கரெக்டா, முக்கியமா பஞ்சாப் டீமோட ஓனர் இன்று காலைல 6 மணிக்கு மேட்ச் சொன்னா 5 மணிக்கு தான் வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி எல்லா 10 ஓனருக்கும். ரொம்ப நன்றி. பிசிசி பிளேயருக்குலாம் ரொம்ப நன்றிங்க. எல்லாம் கரெக்டா வந்தீங்க. ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. விசிசில ஒரு 20 பேர் இருக்கு எங்க குரூப்ல. எல்லாரும் அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணு. யாருமே ஓகேவா? சரி, ஆர்சிபி நீங்க வந்து பேசலாம். வாங்க பார்த்தி, நீங்க நல்லா பேசுவீங்க. வாங்க பேசுங்க. வா, விபிஎல பத்தி உன்னோட ஒரு ஸ்பீச் கொடு. உன்னோட ஸ்பீச் விபிஎல் இதுதான் வந்து எல்லா இந்த லீக் எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து விபிஎல் லீக் வந்து ஃபர்ஸ்ட் அவன் ஸ்டார்ட் பண்ணான். இது ஒரு விஷயம் அப்படி இருக்கு அப்படின்லாம் யாருக்குமே தெரியாது. அவன் ஃபர்ஸ்ட் அதை பண்ணும்போது ஜெகநாதபுரத்தில் ஒரு இடத்துல ஒரு ஓட்டு போட்டு அந்த இடத்துல ஒரு போர்டை போட்டு பண்ணான். அப்போ வந்து நம்ம ஆன்லைனில் ஃபார்ம் போடுறதுலாம் கிடையாது. ஃபார்மை கொடுப்பாங்க, ஜெராக்ஸ் எடுத்து அதில் போடணும். அங்கே இருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்திருக்கானா அதுக்கான முக்கியமான காரணம் லிவி தான். ஓகேவா? ஆனால் இன்னொரு விஷயம் நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கிறேன்னா லிவி என் ஸ்பைடிசிஸில் ஆடி இருக்கான். அதை நான் பெருமையாக சொல்லுவேன். என் டீமை நான் பெருமையாக சொல்லுவேன். இப்போ சுரேஷ் ஆடுறானா என் ஸ்பைடிசிஸில் ஆடி இருக்கான். அதை நான் பெருமையாக சொல்லுவேன். இப்போ இங்கே ஃபைனல் வந்த 2 டீமுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா, ஒரு ஐக்கான் கிடையாது, 2 ஐக்கான் இருக்காங்க. இங்கே சீனியர் பிளேயர்ஸு, அங்கே யங் பிளேயர்ஸு. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ வந்து டிமோட்டிவேஷன் பண்ணி வெளியே போயிட்டு நிறைய புலம்பி வெளியே போனவங்களாம் இங்கே இருந்தாங்க. நம்ம ஜீவா டீமில் இருந்தாங்க. அவங்களோட பெஸ்ட்டை இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப எனக்கு பார்க்கும்போது மேபி நானுமே வந்து அவங்களை ரொம்ப ப்ரௌட் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சரண் பஞ்சாப் அவன் ஐக்கானா போட்டான். நம்ம அப்போ அன்னைக்கு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே சிரிச்சோம். அவன் ஐக்கானா போடும் போது நம்ம எல்லாருமே சிரிச்சோம். அது என்ன அது என்ன அப்படின்ட்டு நம்மளாம் நிறைய நம்மள அவனை நம்பி அவன் ஓவர் போட்டு மாமா அவர் ஐக்கான் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் மேபி இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா அவர் வந்து பெஸ்ட் போலர் அவர் வாங்கியிருப்பாரு. ஸோ வந்து மாமாக்கு ஒரு பெஸ்ட் அப்ளாஸ். சூப்பர், நல்லா பேசுனீங்க பார்த்து. ஓகேவா? இத்துடன் அந்த அவரை முடிச்சுக்கிறாரு. வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு ஸ்பீச் வளருங்க. இவரு ஜாலா பேசணும், எமோஷனலா பேசுறாரு. வளரு போயிட்டாரா? சரி புஜாரா, நீங்க வாங்க.
வாங்க புத்தாரா 55 வயசுல இந்த கிணத்துல சுரப்பான விடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சாருங்க. பெஸ்ட் கேட்ச். ஓகே, பிரசன்டேஷன் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தாமாய் வாழ்ந்த எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணவர்களின் ஆணைக்கிழங்க தென் சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி மேற்கு பகுதி 170வது மேற்கு வட்ட கழக சார்பில் வழக்கறிஞர் வேளச்சேரி ஸ்ரீதர் என்கிற குட்டி பிகாம் பிஎல் எல்எல்பி தலைமையிலான வேளச்சேரி கிரிக்கெட் கிளப் நடத்தும் மாபெரும் பிரீமியர் லீக் வேளச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிக்க வருகை தந்துள்ள அன்பு அண்ணன், வேளச்சேரியின் மண்ணின் மைந்தன், எங்கள் அரசியல் ஆசான் MK அசோக் அவர்களை BCC கிரிக்கெட் கிளப் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். புஜாரா கொடுங்க. புஜாரா எங்க போயிட்டாரு? வந்துட்டாங்க. பிரிட்ஜ் ஏறி இறங்கிட்டானா? இங்க இருந்து சொன்னா கரெக்டா வந்துடும். 2 minutes எல்லாம் வெடிப்பலாம். இந்த டோர்னமெண்ட் வயசான ஒரு பிளேயர்னா அது நம்ம தீபக் என்கிற புஜாரா வந்திருக்காரு. அவரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு சொல்லுங்க. நீங்க செமிஃபைனல் எப்படி லாஸ் பண்ணீங்க, லீக்ல எப்படி ஆடுனீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீம் கேப்டனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் டீமில் எடுத்ததுக்கு என்னை நம்பி. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணோம். எங்கள் டீமில் பேட் லக், எங்களோட செமிஃபைனலில் நாங்கள் கொஞ்சம் ரன்ஸ் கம்மியாக அடிச்சிட்டோம். சில ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் அதை கரெக்ஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் சீசனில் நாங்கள் கண்டிப்பாக கப் அடிப்போம். எங்கள் கேப்டன் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நெக்ஸ்ட் சீசன் எடுத்தாங்கன்னா அந்த எங்களோட பெஸ்ட் என்னவோ அதை பெஸ்ட் கொடுப்போம். பெஸ்ட்டாக போடுவார். அதுதான். சரி, ஒரே டவுட்டு. லீக்ல 120 ஸ்பீட்ல போடுறீங்க, இந்த செமிஃபைனல் 150 ஸ்பீடு எப்படி நீங்க உடனே இன்க்ரீஸ் ஆகுது உங்க போலிங் ஸ்பீடு, அதை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் அது எப்படின்னா நாங்களும் அதே மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துப்போம். ஹேண்ட் பவர் டக்குனு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா எப்படி இன்க்ரீஸ் பண்றீங்க? சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. எங்கள் கேப்டன் மீட்டிங்கில் சொன்னார் தான், டீம் மீட்டில் நீங்க மணிக்கு அடிங்க, நாங்க பிடிக்க மாட்டோம் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? சொல்லுங்க. இல்ல சரி, நீங்க அதை விட்டுருங்க. அது எப்படி நீங்க போட்டீங்க, அது எப்படி பவுன்ஸ் போடுறீங்க, அதெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இது முதல் மேட்ச் பார்த்தோம், பவுன்ஸ் வந்துச்சு பால். சரி 2 பவுன்ஸ் போட்டு செக் பண்ணலாம், 2 போட்டோம், பவுன்ஸ் ஆயிடுச்சு. சரி பவுன்ஸ் போடலான்ட்டு பவுன்ஸ் செக் பண்ணோம். பை மிஸ்டேக்லி அது 2 நோ பால் ஆயிடுச்சு. சரி, வேற ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்களா? VPL பத்தி எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. VPL நல்லா நடந்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும், அது சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும், இதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் ஒரு 10 hours வச்சு நல்லா இதோட கிராண்டாக பண்ணணும். ஓகே, T10 மாதிரி நடத்தலாம்னு சொல்றீங்களா? அப்போ ISPL அந்த மாதிரி T10 மாதிரி நடத்தலாம். நம்ம இந்த டேப் பால் அதெல்லாம் போடலாம். 12 டீம்ஸ் வச்சு நீங்கள் நடத்தலாம். நெக்ஸ்ட் டைம் 12 டீம்ஸ் சான்ஸ் கொடுக்கலாம். ஓனர்ஸ் அதிகமாக இருக்காங்க. டேப் பால் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா? பண்ணலாம், உங்களோட சான்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி நடத்தி பார்க்கலாம். சரி, ஓகே. தேங்க்ஸ் உங்களோட ஸ்பீச்சுக்கு. தேங்க்யூ. அடுத்தது சீனியர் இருக்காரு வளர்மணி, அவர் பேசுவார். இப்போ தமிழ்நாடு காவல்துறை சிறப்பு துப்பாக்கி படத்துல சொல்லுவாங்க சிறப்பு காவல்துறை, அந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் கேளுங்க. 10 கொஸ்டினா? இப்போ இந்த லீகை பத்தி முதல்ல சொல்லுங்க. இந்த லீக் VPL எப்படி நடந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. உங்களோட கருத்து, VPL எப்படி நடந்துச்சு? VPL பற்றி சொல்லவே தேவை, உங்களுக்கே தெரியும். ரிவ்யூ மேக்ஸிமம் இருக்கிறது கஷ்டம். ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா எவ்வளவோ நிறையா பார்த்தோன்னா அம்பையர்ஸ் கிளம்பாங்க, நிறையா மேட்ச் ஜெயிக்கிறது தோக்கிறதுக்கு ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி அதை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா VPL தான் இருக்கு. நீங்க அறிவா பேசுறது நினைப்பு. ஓகே. வேற எந்த இது லீக் நிறைய லீக் நடக்குது, இருந்தாலும் ரிவ்யூவால தான் ஒரு டீம் ஜெயிக்கிறது கொள்றது இருக்கு. நடத்தும் போது இப்போ சண்டை வரும், ஏன்னா அம்பையர் சரியில்லை, அது சரியில்லைம்பாங்க.
ஆனால் ரிவ்யூ வச்சு தான் நமக்கு அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நான் கேட்கவா? நீங்க சொல்றீங்க ரெண்டாவது பாயிண்ட், நான் கேள்வி கேட்கவா? கேள்வி கேளுங்க. ஓகே. உங்க ஆர்சிபி டீம் ஒரு கணக்கார டீம் அப்படின்னு சொன்னாங்க. 10 டீம்ல ஒரு பெஸ்ட் டீம்னா ஆர்சிபி. அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க, உங்க டீமை பத்தி. ஆர்சிபி பத்தி உங்களுக்கே தெரியும், சொல்ல தேவையில்ல. அது கட்டணம், அது தெரியும் ஆர்சிபிக்கு. அதில் எவ்வளோ பெரிய பெரிய பிளேஸ்லாம் இருப்பாங்க, எத்தனை முறை சேஞ்ச் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, ஜெயிக்க முடியாது. நாங்களும் அந்த மாதிரி தான் வந்து 15 பேர் இருந்தால் மாற்றி 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 என்னென்னமோ பண்ணோம், ஒன்றும் முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஐகான்ஸ் வந்து எங்க கூட ஆடினாங்க. ஒரு ஐகான் ஒரு டீம் இந்த விட மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் அந்த ஐகான்ஸ் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணாங்க. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சோம், 3 மேட்சுமே லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப மனசு கஷ்டம் தான். லாஸ்ட் மேட்ச் இது வாய்ப்பு இல்லை, வீட்டில் தான் இருந்த எல்லாம் பார்த்தேன் லைவ்ல. ஆர்சிபி டீம் யாருமே வரல. சரி, ஒரு ஈவினிங் வெயில் தங்க நானும் வந்துட்டேன், இல்லைன்னா நானும் வந்திருக்க மாட்டேன். ஒரு வருத்தமான விஷயம் தான். அப்புறம் ஐகானை பத்தி சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்லா அடிப்பார், நல்லா போலிங் போடுவாரு. ஒருவேளை வந்து இப்போ நான் என்னை பத்தி தான் சொல்றேன் பாருங்க, நான் எந்த டீம் போறேனோ அந்த டீம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல தப்பு தப்பு தப்பு, இதெல்லாம் தப்பு. நான் ஜெயிச்சீங்க, தப்பு. லாஸ்ட் டைம் ஜெயிச்சீங்கல்ல கொல்கத்தா, அதே கொல்கத்தா வேலுக்கு ஆடும்போது நீங்க ஜெயிச்சீங்க. அது வேலு வந்து எனக்கு ஆப்போசிட் தான் இருந்தாலும் நீ இருக்கிற டீம் கப்பா அடிச்சிருக்கல. இல்ல இல்ல இருக்கு நான் இது வரைக்கும் கப்பை தொட்டதே கிடையாது 4 வருஷமா. கண்டிப்பா நடக்கும். நானும் அதுதான் ட்ரை பண்றேன், முடியலையே. 4 வருஷமா என்னென்னமோ பண்ணியாச்சு, ஐக்கான மாத்தியாச்சு. இங்க 10 ஐக்கானே போட்டாச்சு. 10 ஐக்கான கூட ஆட்டிட்டேன், எல்லாரும் கூட ஆட்டினேன். நான் ஆடாத ஐக்கானே கிடையாது, ஆடாத டீம் கிடையாது. இன்னும் ஒரே ஒரு ஐக்கான கூட ஆடலன்னு அது யாருன்னு தெரியும், சுரேஷ் கூட மட்டும்தான் நான் ஆடல. மீதி எல்லா ஐக்கான கூட எல்லா விடையும் ஆடியாச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, அடுத்த வாட்டி ஆடிடலாம் கண்டிப்பா. நம்ம ஒரு 10 வச்சு எனக்கு தரோம் அடுத்த வாட்டி. விபிஎல பத்தி சொன்னீங்களே, எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க பாருங்க. ஒரு எண்ட் மேட்ச்ல வந்து ஒரு எண்ட்ல காத்தடிக்கும், ஒரே பேட்ஸ்மேன் தான் ஆடுவாங்க. டபுள் எண்ட்ல வந்து எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்குது, அதனால எல்லாருக்குமே அட்வான்டேஜ். இப்போ வந்து ஒரு எண்ட்ல நீங்க ஆடுறீங்கன்னா, இப்போ இந்த எண்ட்ல ஆடினா ரிவர்ஸ்ல மட்டும் தான் அடிக்க முடியும். ரிவர்ஸ் ஆட தெரியாத என்ன பண்ணுவான், அந்த பக்கம் பாசிட்டிவ் 6 அடிக்கலாம். அதான் டபுள் எண்ட் வச்சு ஆடினீங்கன்னா ஒரு ஜாலி. அடுத்து நடத்துற எல்லா டீமுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், டபுள் எண்ட் நத்துங்க, டபுள் எண்ட் நத்துங்க. 3 நாள் நத்துறீங்க, 4 நாள் நத்துறீங்க. டபுள் நிம்மி ஸ்பீச் பண்றேன்னு சொன்னாரு. வாங்க நிர்மா, வாங்க நிம்மி 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 வாங்க, எங்க இருந்தாலும் ஸ்டேஜுக்கிட்ட வாங்க. நிம்மி எங்க இருந்தாலும் கழுத்தை விளையாடிங்க. நிம்மி எங்க இருக்காரு? வீட்டுக்கு போயிட்டாரா? அவர்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. அவர்தான் அந்த பிரிட்ஜை பார்த்து கை காட்டுங்க. அங்க இல்லைங்க, பிரிட்ஜில் இப்போ இறங்குறாங்க, அங்க பாக்குறீங்க. எப்போ அப்பதான் நீங்க ஏதாவது பேசுறீங்களா? ஆர்ஆர் டீம், உங்க டீம் பத்தி வாங்க. நிம்மி அதெல்லாம் வராதுங்க, யார் போலருங்க இந்த லீக்ல வச்சு போட்டு கிணறு ஒரு போலர்னா நிம்மி தான். அது சிறப்பான ஒரு பங்கு வீச்சாளர். சொல்லுங்க, உங்க மும்பை டீமை பத்தி சொல்லுங்க. மும்பை நீங்க எப்படி தோப்பீங்க, எதனால தோப்பீங்க, அதுக்கான காரணம்? டீம் கோஆர்டினேஷன் இல்லை, டீம் கோஆர்டினேஷன் இல்லை, அதனால தான் நாங்கள் தோற்றோம். மற்றபடி இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணால் ஜெயிக்க முடியாது, டீம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்றது ஒரு ரீசன். மேலே வச்சு பேசு, மேலே வச்சு பேசு. இல்லை மைக் மேலே வச்சு பேசு. சரி, 12 பாலுக்கு 12 அடிக்கணும். அப்போ வந்து நீங்கள் 2 ரன்னு போட்டு மேட்சை திருப்பிட்டீங்க உங்க பக்கம். அப்புறம் 6 பாலுக்கு ஒரு 10 ரன்னு, அது 2 பாலுக்கு 8 அடிச்சு நீங்க ஒரு லாஸ் ஆயிட்டீங்க அந்த மேட்ச். அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? என்ன பண்ணுறது, மேட்ச் அது எப்போ வேணால் மாறலாம், ஒரு பால்லும் மாறலாம், 2 பால்லையும் மாறலாம். பேட்ஸ்மேனை பொறுத்து, பவுலரை பொறுத்து தான். அன்னைக்கு டே நம்ம டே கிடையாது, ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஓகே. வேற விபிஎல் பற்றி நீங்கள் சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள். நெக்ஸ்ட் வருஷம் புதுசாக பண்ணிட்டு வராங்க விபிஎல். நெக்ஸ்ட் வருஷம் எதுவும் இன்னும் புதுசாக எதுவும் பண்ணிட்டு வருவாங்க. என்ன யங் பிளேயர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. நானும் அது மாதிரி தான் வந்தேன். விபிஎல் மூலிமா தான் இப்போ வேளச்சேரியில் எல்லாருக்கும் நிம்மின்னு தெரிகிறேன். விபிஎல் மூலமாக தான் வந்தேன், அதுக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஓகே ஓகே. நல்ல ஒரு கோலிங் நிம்மிக்கிட்ட இருந்து
சிறப்பு கெஸ்ட் அடுத்தது யாரு டேனியா தீனா 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 பத்தி சொல்லலாமா தீனா வாங்க தீனா வாங்க வா 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 எம்ஆர்எஃப் பேங்க் தீனா எல்லாரும் தெரியும் வராரு அவரோட ஸ்பீச்ல பறந்தது முன்னாடி இவரை பத்தி அவரோட ஊர் நடந்த பிச்சு பேசுவாங்க அவரை பத்தி ராகு சொன்னேன் ஃபர்ஸ்ட் இவரை பத்தி நான் சொல்லுவேன் இவர் எல்லாம் லூசுன்னு சொல்லி அவர் அப்படியே கொஞ்சம் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து வேலை செய்வதை விட்டாரு இண்டோர் போய் ஆட ஆரம்பிச்சிட்டாரு இண்டோர் போய் ஆடி கப்பா போடுறாரு அப்புறம் அந்த கப்பு வாங்கி வருவாரு உங்க வீட்டுக்காரங்க அப்புறம் பேசிக்குவாங்க நீங்க வீட்டுல பத்தி பேசுங்க இந்த மேட்ச் எப்படி நடத்தணும் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் பார்த்தாலே பெரிய டோர்னமெண்ட் நம்ம வேலைச்சேரியில் விபிஎல் தான். அவங்க இயர் பை இயர் அவங்களோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் ஸ்டார்ட் பண்ணது, பட் வந்து இப்போ 8 ஓவர் வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப அட்வான்டேஜ் ஃபார் தென் வந்து எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. பைலக் சில பேர் வந்து அவங்க கோஆர்டினேஷன் இல்லாமல் ஃபார் நிம்மி தம்பி சொன்ன மாதிரி போயிருக்கலாம். இன்னொன்று வந்து அவங்களோட அன்லெஸ் போர் பேட்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டியால் அவங்க லாஸ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் அவங்க நெக்ஸ்ட் சீசனுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் ஒரு மேட்ச் டர்னிங் இன்னிங்ஸ் ஆனீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். மேட்ச் சேஞ்சிங் இன்னிங்ஸ் லைட்டாக இருக்கான கலைக்கிறது ஒரு 15 பேர் இருப்பாங்க பின்னாடி. அது பை லக் தான். பட் வந்து நம்ம கான்ஃபிடண்டாக போனேன் அடிக்கணும்னு, அது வந்து கரெக்டாக கிளிக் ஆயிடுச்சு. நல்ல ஒரு பேட்டிங் ஜிபி விக்டரிக்கு தீனாவோட பேட்டிங் ஒரு காரணம். வெல் பிளேட் தீனா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டேனி பேசுறியா? சிஎஸ்கேவோட கேப்டன் டேனிக்கிட்ட இருந்து ஒரு ஸ்பீச்சுக்கு எதிர்பார்த்தோம். அவரு வேணவே வேணாம் அப்படின்னு ஒரு திமிரு போட்டாரு. துரை வா துரை, உங்க அண்ணன் பேசியே காதலுங்கிற ரத்தம் வைப்பாரு. சஞ்சய் வா 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 வந்து வா 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 பரவாயில்ல வா வா சஞ்சய் வாங்க. லாஸ்ட் டைம் வின்னிங் கேப்டன்ல ஒரு வின்னிங் டீம் ஓனர்ல நிறைய வின் பண்ணிரு. விபிஎல்னால கண்டிப்பா சஞ்சய் வந்து விபிஎல் வின்னரு, இந்த ரன்னர் வின்னர் தான் மோஸ்ட்லி இருக்கும். இந்த வாட்டி தான் மிஸ் ஆயிருக்கு செமிஃபைனல்ல. அதை பத்தி சொல்லுங்க, விபிஎல் எப்படி இருந்துச்சு, செமிஃபைனல் எப்படி போச்சு அப்படின்ட்டு. ஸோ விபிஎல் நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இது வரைக்கும் மொத்தமாக 5 விபிஎல் ஆடிருக்கேன். ஸோ அதில் 2 வாட்டி வின் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி ரன்னர்ஸாக வச்சுருக்கேன். இது வாட்டி 4 செமி, இது வரைக்கும் 4 செமி ஆடிருக்கேன். ஸோ எல்லா வாட்டியுமே எல்லாமே என்னோட சப்போர்ட் ஃபுல்லாகவே வந்து விக்கிக்கு தான். ஸோ என் கேப்டன். ஸோ அவன் இல்லைனா நான் 2 வாட்டி கப்பே வச்சிருக்க முடியாது, செம்மியே வந்திருக்க முடியாது. ஸோ விபிஎல் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ ஒரு சீசனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நான் முதல்ல ஆடும்போது 6 டீம் தான் இருந்துச்சு, இப்போ 10 டீம் வரைக்கும் ஆடிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வின்னர்ஸ் ரன்னர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்க கப்பு கொடுக்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிட்டு லீக்ல பார்த்தோன்னா கப்பு அரேஞ்ச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 டீமும் கப்பு கொடுத்தாங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே என் ஃப்ரெண்டு லிவி, அவன் என் ஃப்ரெண்டு தான். நான் என் ஃப்ரெண்டு லிவிக்கு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவன் மட்டும்தான், அவனால் தான் ஃபஸ்ட்டு நான் இந்த வேலை சரியே தெரியும். இல்லைன்னா நான் ஆக்சுவலாக இந்த ஏரியாவே கிடையாது. ஓகேங்களா, நான் என் ஏரியா ஃபுல்லாகவே மேடவாக்கம். ஆதார் கார்டு கொடுங்க. இதே மாதிரி தான் ஒரு 10 பிளேயர் உட்கார வச்சாங்க. அதில் எங்கள் டீம்லேயும் ஒரு பிளேயர் உட்கார வச்சாங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆதார் கார்டு வரும்போது பிளேயர் போகிற மாதிரி நெத்தியில் ஒட்டி இருக்கும் ஆதார் கார்டு. அப்போ தான் அலோவ் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது ஏரியாவே கிடையாது. ஸோ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஆட வச்சது ஃபுல்லாகவே லிவி தான். ஸோ நான் எல்லாமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா லிவிக்கு மட்டும்தான் சொல்லணும், ப்ளஸ் என்னோட கேப்டன் விக்கிக்கு மட்டும்தான் சொல்லணும். ஓகே. வேற யாரும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு 3 வாட்டி செமி இல்லைன்னா ஃபைனலு ரன்னரு அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் ஓனர்னா அது வாங்க. பொங்கலின் மன்னன் காலையில் வேணாலும் கமெண்ட்ரி பண்ணீங்க. வாங்க. உங்களுக்காக ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் வாங்க. ஓகே, உங்க டீம் வந்து எத்தனை மேட்ச் ஆனா 4-4 வின் பண்ண ஒரு டீமா இல்ல 4-4 தோத்துட்டோம். 4-4 தோத்தாங்க. ஆமா, இதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பர், அது ஒரு வின்னிங் மேட்சா இருந்தது.
புரியல. கரெக்ட் தான். அது இல்லை, ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் சூப்பர் ஒரு போய் ஜெயிச்சிங்க. அந்த மேட்ச்ல இருந்தால் உங்களுக்கு டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு ஃபுல் மேட்சும். அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா தான் ஆடணும். என்ன சொல்கிறது, சின்ன சின்ன மிஸ்டேக் தான். ஃபீல்டிங் தான் ஃபுல்லாகவே. ஒரு ரன்லாம் என்ன போனோன்னா 3 ரன் ஆகிட்டோம், 2 ரன்னை வந்து 4 ஆகிட்டோம், அவ்வளோதான். 60 ரன் ஈஸியாக அவங்க ஒரு 6-7 ஓவரில் சிம்பிளாக அடிச்சு முடிச்சிட்டாங்க. நல்லா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 60+ நல்ல டார்கெட் தான். ஆனால் அது திரும்பி சேஸ் பண்ணும்போது டைமிங் இல்லை, நம்ம கொஞ்சம் பிரச்சனையாக போயிடுச்சு. ஆனால் அந்த இது வந்து நாங்கள் ஒரு நல்ல விஷயம்னா அந்த கடைசி வரையும் அந்த டோர்னமெண்ட் எடுத்து போனோம். அந்த மிஸ்ஃபீல்டிங் இந்த வின்னிங் டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு அப்புறம் அப்படியே ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்சு அப்படியே எடுத்துட்டு போனாலும் பரத் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு ஒரு வெறி வந்துச்சுன்னு சொன்னார்ல, அந்த வெறி உங்களுக்கு தோக்குற வெறியிலேயே நீங்க போயிட்டீங்க 4 மேட்ச் 2. சரி, இந்த டோர்னமெண்ட்ல உங்களோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. எத்தனை 6 அடிச்சீங்க இந்த டோர்னமெண்ட்ல? இல்ல அவ்வளவு சொல்ற அளவுலாம் எதுவும் அடிக்கல. ஒரு மேட்ச் அடிச்சீங்களா? அடிச்சிருப்பேன் ஒரு 6. ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டோர்னமெண்ட் 6 அடிச்சு ஆரம்பிச்சதே டேனி தான். எதிர்காத்து டேனின்னு உங்களுக்கு பேர் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீ எதிர்காத்து டேனினா எதிரில் காற்று வச்சுன்னா அது அடிப்பேன் 6 அடிப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க. அது கிடையாது. இந்த பக்கம் காற்று வச்சுன்னா அந்த பக்கம் அடிச்சு அவுட் ஆயிடுவேன். இப்போதான் அந்த உண்மை தெரியுது. அதுதான் அது. சரி, ஓகே. இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா இந்த வாட்டி டிஷர்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்த வாட்டி வந்து ட்ராக்கும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா இப்போ நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அந்த ட்ராக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த VPL 6.0 நல்லபடியாக நடந்தது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆனால் அது எல்லாமே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக எல்லாம் கலாய்ச்சிருந்தா. அதுமாதிரி சும்மா ஜாலியாக பேசினது தான். கிச்செலாம் ரொம்ப ஓரவிட பேசியிருப்பான், கொஞ்சம் எதாவது மனசில் வச்சுக்காதீங்க. ஆமாம், எல்லாம் ஃபன்னாக எடுத்துக்கோங்க. ஜாலியாக கீழே வந்துட்டு இருக்காரு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அதான் ஒரு வாட்டியும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு நம்ம ஒரு 25,000 வந்தது. அது ஒரு புது ப்ளஸ் பாயிண்ட். ஆமாம், அடுத்த வாட்டி லீகில் வரவங்களுக்கு இப்போ எங்களை மாதிரி 4 மேட்ச் தோக்குறவங்களும் ஏதாவது பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு அவார்டு வந்து அது எங்கள் பேரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த வருஷம் அதுதான் ஃபேர் பிளேயே கிடையாது இல்லையா? அந்த வாட்டி இல்லை. ஸோ ஓகே, இந்த வருஷம் ஃபேர் பிளே கிடையாது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. பரிசு கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் நேருங்க. கடை இந்த ஸ்டேஜ் பக்கத்தில் வந்துருங்க. ஸ்கோர் இல்லைப்பா, இந்தியா ஸ்கோர் வச்சிருக்கு. சசிகுமார் வெற்றி நோக்கி இந்தியா. JV சசிகுமார் 177வது மேற்கு வட்ட பொருளாளர். SMP குமார் 100. இது போடுறதுக்கா இதெல்லாம் தள்ளி விட்டுருந்தா பேசுறியடா? இல்லை பேசு. அப்போ கேட்கும்போது குத்தியா ஓடி. சரி விடு, பார்த்து கப்பம் குத்துங்க. நீ பேசு. JV சசிகுமார் எங்க இருந்தாங்க? 177வது மேற்கு வட்ட பொருளாளர். எல்லாம் கை தட்டுங்க. அடுத்ததா M சுரேஷ் மாவட்ட இணை செயலாளர். SMP குமார் 177வது மேற்கு வட்ட துணை செயலாளர். ஜீவா அடுத்ததா M சுரேஷ் மாவட்ட இணை செயலாளர் இளைஞர் பாசறை. அடுத்ததா லெனின் ஆண்டனி மாவட்ட பொருளாளர் சிறுபான்மை பிரிவு.
அடுத்தது ஆர்கே குமரேசன் அவர்கள், வேளச்சேரி மத்திய பகுதி வர்த்தக அணி செயலாளர் இருக்காரா? கே அருண், மாவட்ட இணை செயலாளர் ஐடி விங். வீரமணி, மாவட்ட செயலாளர் ஐடி விங். MC ரங்கநாதன், வட்ட 177வது மேற்கு வட்ட நிர்வாகிகள். ST தியாகராஜன், M ஜாஷ்வா, அண்ணனோட கமெண்ட்ரி கேட்டதுக்குமே அதிபதியில இருக்குமா? அண்ணன் கமெண்ட்ரிக்கு வந்து எல்லாருமே அடிமைங்க. அண்ணன் கமெண்ட்ரிக்கு உலகமே அடிமை. ஹரிகரணி, வி நாகராஜ். எல்லாம் கொஞ்சம் கை தட்டலாம். தட்டுங்க, கை கொஞ்சம் தட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் கை தட்டிடுங்க, அப்புறம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும் தான் ஆசை. அடுத்ததா பி பிரகாஷ். பிரகாஷ் அவர்கள் வாங்க. பிரகாஷ் அவர் இல்ல பண்ணியா? பாண்டி. பிரகாஷ் போட்டோ போங்க போங்க. பி பிரகாஷ். அடுத்ததா ஆர் பாண்டி. வாங்க வாங்க ஐயா. அண்ணனால வந்து பயனடைஞ்சவங்கள நானும் ஒருத்தன். ஃபீனிக்ஸில் வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் எனக்கு எப்போ போனாலும் அண்ணன் ஃப்ரீயாக உள்ள அனுப்பிச்சிடுவாரு. அடுத்ததா M சுரேஷ். அவருக்கு நிறைய சுரேஷ் இருக்கும். எந்த M சுரேஷ். வாழ்த்துக்கோ. அதான் நெக்ஸ்ட் அதான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான் ஆரம்பிக்கலாமா? அடுத்ததா விக்கி. யார் வாங்க. ஐடி கைதுங்க. அடுத்ததா வேலாயுதம், ஐடி விங். அவர் அப்படி திரும்பி போறாருங்க. அதுதான் இப்ப குட்டி அவர்களுக்கு வட்ட செயலாளர். அடுத்து வேலாயுதம். கை தட்டலாம் கொஞ்சம். பொன்முத்து கொஞ்சம் அங்கிருந்து நவுந்துடலாம். எல்லா போட்டோல இருப்பீங்க. சற்று முன் கிடைத்த செய்தி, ரவீந்திர ஜடேஜா ஓய்வு பெற்றார். த லாஸ்ட் இன்னிங்ஸ். இன்னொரு அப்டேட் வந்து அடுத்த VPL-க்கும் எல்லாருக்கும் ட்ராக் கம்பல்சரிங்க. டிஷர்ட் ட்ராக் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. ஷூ வந்து அதுக்கு அடுத்த வருஷம். ஆனால் ஃபார்ம் வந்து 1000 ரூபாய். கிளம்பிட்டாங்க வீட்டில இருந்து. எல்லாரும் கால் வலிக்குதுன்னா கொஞ்சம் லைட்டாக உட்காந்துக்கோங்க. ஏன்னா கிளம்பியிருக்காங்க. ஹலோ வந்துட்டாங்களா? ஹலோ. அடுத்து சுரேஷ் அண்ணன். ஆமாம், நீங்கள் என்ன? சுரேஷ் அண்ணா LSC-யோட கேப்டன். எப்பயுமே குட்டியனோட ஐகான் என்பவர் தான் இந்த VPL-ஐ பற்றி. அடுத்து சுரேஷ் அண்ணா பேசுவார். VPL எப்படி போச்சு, VPL என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இதை பற்றி எப்படி போச்சு? சரி, VPL வந்து இந்த சீசன் 6 தீப்பெட்டி அழைச்சிருந்தா எத்தனை வந்து கொடுங்க? நைட் வந்து தீப்பெட்டி அழைச்சிருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுங்க. புகை பிடிக்க பழக்கம் உள்ளவங்க தீப்பெட்டி கொடுத்துருங்க. எல்லாருமே இப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, VPL 6 எப்படி போச்சு? நல்லா போச்சு எங்கள் டீமுக்கு.
வந்து ஃபைனலில் மட்டும் லாஸ் ஆச்சு. அவங்க ரன்னராக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தனிப்பட்ட முறையில்னா சுரேஷுக்கு வந்து நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இந்த பிச்சு ரெடி பண்ணது, இந்த லைனு, இந்த இது பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் தான் இருந்து எல்லாமே பண்ணான். நடுவில் கோடு போட்டது எல்லாமே. மற்றபடி அம்பேர் பண்ணது எல்லாரும் கொஞ்சம் நல்லா கை தட்டுங்களா. ஏன்னா இந்த 3 நாள் நம்ம மேட்ச் ஆடுறதுக்கு காரணமா வந்து சுரேஷ். அதனால அவருக்கு ஒரு சின்ன மரியாதை அண்ணன் குட்டியால. அவ்வளோதான். பிகாஸ் பிச்சு ரெடி பண்ணதுல இருந்து அந்த ரவுண்டு லைன் 30 ஆர்ட்ஸ் லைன் எல்லாமே வந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணோம். ஆனா வந்து லிவி வேளச்சேரி ஸ்கைங்க வெளியே வந்து வேளச்சேரி ஸ்கைன்னு ஒரு செல்ல பேர் இருக்கு. நெக்ஸ்ட் லிவி. இது வழியா பாத்தீங்கன்னா நடக்கிறது காரணம் வந்து லிவி. அதை வந்து இங்க செயல்படுத்துறது பாத்தீங்கன்னா வந்து சுரேஷ் அவர்கள். வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய சீசன் வரணும், நிறைய பேர் வளரணும். ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா நிறைய புது பிளேயர் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணது இவர்தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆமா, ஸ்டார்ட் பண்ணி 6வது சீசன்லாம் வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த விபிஎல் நடக்குது, இதுக்கப்புறம் நடத்துவாரா, இதுக்கப்புறம் நடக்குமா, எல்லாமே வந்து அப்டேட் வந்து இவர்கிட்ட தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன அப்டேட் இருக்கு நீங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேள்வி விபிஎல் நீங்க நடத்துறதுக்கான ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இவ்வளவு வருஷம் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அது ஒரு காரணம் இல்லை. பேசுங்க. இல்லை பெரிய ரீசன்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக பசங்களுக்காக தான் நடத்தணும்னு பண்ணோம். மற்ற லீக் எனக்கு தெரியல எப்படி பண்ணுறாங்கன்னு. இதில் நீங்கள் அமௌண்ட் வைஸு மற்றவங்க யோசிப்பாங்க, அமௌண்ட் வரும் இல்லை பேர் வரும். நம்ம அதுக்காக பண்ணவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது 60 பிளேயர்ஸ் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம், 6 டீம் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார்ம் ரிலீஸ் பண்ணாலே ஒரு 2-3 நாளில் ஃபில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஃபார் பிளேயர்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இயர் அப்டேட்லாம் அப்புறமா தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டுங்க. நம்மளுடைய பரிசல் விழாவிற்கு நம்முடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் வந்துவிட்டார். நல்ல கரங்களை தட்டுங்க. சிறப்பாக இந்த 3 நாட்கள் வெள்ளிக்கிழமையில் இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சிறப்பாக இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்திய நம்முடைய வட்டச் செயலாளர் தம்பி ஸ்ரீதர் குட்டி என்கின்ற ஸ்ரீதர் குட்டி அவர்கள் சிறப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் வந்துவிட்டார்கள். நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கிளாப் பண்ணுங்க. நம்முடைய மாவட்ட செயலாளர் வந்துவிட்டார்கள். எவ்வளவு வேலைகள் இருந்தது, எவ்வளவு நிகழ்ச்சிகள் இருந்தது. ஆனாலும் நம்மை தேடி, இந்த இளைஞரை தேடி நம்ம தம்பி ஸ்ரீதர் குட்டி அவர்கள் அழைத்ததுக்கு இணங்க நம்ம மாவட்ட வந்துவிட்டார்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவவாழ்வு வாழ்ந்த எங்கள் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களின் ஆணைக்கு இணங்க தென்சென்னை தெற்கு, கிழக்கு மாவட்டம், வேளச்சேரி மேற்கு பகுதி 177வது மேற்கு வட்ட வழக்கறிஞர் வேளச்சேரி ஸ்ரீதர் என்கின்ற குட்டி என்கின்ற அவருடைய தலைமையிலே வேளச்சேரி கிரிக்கெட் கிளப் நடத்தும் வேளச்சேரி மாபெரும் வேளச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிக்க வருகை தந்துள்ள அன்பு அண்ணன், வேளச்சேரி மண்ணின் மைந்தன், எங்கள் அரசியல் ஆசான், வேளச்சேரி MK அசோக் BA எக்ஸ் MLA, தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருமதி கே ரேவதி கருணாகரன், தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர். அவர் எல்லோரும் நாங்கள் வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த பத்து டீமோட ஓனர்ஸும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஒருத்தர படிக்கிறேன், அந்த டிராஃபி வாங்கிக்கோங்க. LSG சுரேஷ் இருக்காங்களா? LSG இல்ல வேற நல்ல கரங்க தட்டு, நல்ல கரங்க தட்டு. அடுத்ததா DC சஞ்சய்,
அடுத்ததா சிஎஸ்கே வடிவேல். SRH குமார். SRH குமார் யாராவது வாங்கிக்கோங்க. யாரா இருக்கீங்களா? வாங்கிக்கோங்க. போடா. சரி அடுத்ததா சரி வாங்கிக்கோங்க. அடுத்ததா PBKS பஞ்சாப் ரமேஷ் இருக்காங்களா? இல்ல யாரா பிளேயர்? விஜய் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததா ஜிபி புகாரி பார்த்திபன் சாரி. அடுத்ததா GT பார்த்திபன். MI ரமேஷ் KKR நவீன். RR கார்த்திக். RR விகாஸ். கார்த்திக் யாரை ஏற்றுவாங்க? RCB வேலு. RCB வேலு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட மற்ற அவார்டுகள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்டோட மேன் ஆஃப் த மேட்ச் ஃபைனல் ஜீவா KKR. மொத்தமா எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு? சிறந்த பேட்ஸ்மேன் மட்டையாளர் சுரேஷ் LSG. நூத்தி 128 ரன் வச்சிருக்காரு 4 மேட்ச்ல. சிறந்த பந்து வீச்சாளர் பெஸ்ட் பவுலர் கிறிஸ்டியன். எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு இது ஒரு ஆச்சரியம் தான். அடுத்ததா சிறந்த கீப்பர் டார்வின். இது எனக்கு ஆச்சரியம் தான். பெஸ்ட் கீப்பர் டார்வின். அடுத்ததா சிறந்த கேப்டன் ஜீவா ரன்னிங் டீம். ஜீவா நல்லா கை தட்டுங்க. அடுத்ததா சிறந்த ஃபீல்டர் சுரேஷ் KKR. சுரேஷ். சிறந்த கேட்ச் அடுத்ததா தீபக் புஜாரா DC. இந்த 1 ரன்ல பிடிச்சாரு ஸ்பைடர்மேன் கேட்ச் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஜீவா ஃப்ரம் KKR. அடுத்ததா பாத்தீங்கன்னா எமர்ஜிங் பிளேயர் டபரீஷ் ஃப்ரம் RCB. நல்ல சிறப்பான ஒரு போலிங் போட்டாரு. இந்த பிளேயருக்கு வந்து 19 வயசு தான் ஆகுது. அதனால ஒரு எமர்ஜிங் பிளேயர். அடுத்ததா மேன் ஆஃப் தி சீரீஸ் ஜீவா ஃப்ரம் KKR. அடுத்ததா எவர்கிரீன் பிளேயர் சுந்தர் ஃப்ரம் KKR. எவர்கிரீன் பிளேயர் சுந்தர். அடுத்ததா அந்த டிராஃபி அனௌன்ஸ் பண்ண 4th பிளேஸ் DC அணியின் கேப்டன் ஓனர் யாராவது அந்த சஞ்சய் 4வது இடம். 4th பிளேஸ் DC. வாழ்த்துக்கள். 25,000 ரூபாய் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 4th பிரைஸ் மற்றும் கோப்பை. 3வதா LSG அணி 25,000 பிளஸ் டிராஃபி. வாழ்த்துக்கள் ஆட்லெட். 2வது இடம் பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்
ரன்னர் அப் வெள்ளிக்கோட்டை. ரன்னர் டீம்ல இருக்க ஒரு பிளேயரா வந்துருங்க, கூடு மேல வந்துருங்க. இந்த சின்னதா ஒரு டிராஃபி இருக்கு. சின்னதா ஒரு டிராஃபி இருக்கு. ரன்னர்ஸ் இல்ல இந்த இது ஒண்ணு வாங்கிக்க சொல்லு. அப்படியே லைனா வந்துருங்க, அப்படியே ஒண்ணு வாங்கிட்டு போயிருங்க. இந்த சின்னதா குத்துறேன். இந்த பையன் பாருங்க. வாழ்த்துக்கள். இல்ல ஒரு பிளேஸ், எல்லா பிளேஸும் இருக்கு இந்த டிராஃபி. கை தட்டுங்க, கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க. நீங்க இந்த டே ஃபுல்லா நல்லா விளையாடி, ஒரு 3 நாள் விளையாடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தீனா, மோகன், அஜித், தேவேஷ், தீனா, ராகுல் சார், பரத் என்கின்ற காது, பாபு, இப்படிக்கு அண்ணன் மகேஷ், கெத்து, கோபால் மற்றும் விகாரி. அப்படி இரண்டாவது இடம் பெற்ற ஜிடி செகண்ட் பிரைஸ் மற்றும் வெள்ளிக்கோட்டை கோப்பை பார்த்தீங்கன்னா அது உண்மையாக வெள்ளி தான். அது கொஞ்சம் லைட்டா பின்னாடி வந்துடும், எடுத்து ஒண்ணு அப்படி போயிருங்க. நல்ல கராவை தட்டுங்க. வெள்ளிக்கோப்பை மற்றும் 60,000 ரூபாய். வெள்ளிக்கோப்பை உண்மைதான், வெள்ளிதான் அது. நன்றி. அடுத்ததா வின்னிங் டீம் KKR வந்து ஒரு டிராஃபி வாங்கிக்கோங்க. அடுத்ததா வின்னிங் டீம் மெம்பர்ஸ் நவீன். ரன்னர் போகாதீங்க, அப்படியே நில்லுங்க. நவீன் வாங்கிக்கோங்க. கை தட்டுங்க, உங்க டீம்ல கை தட்டுங்க. அடுத்ததா ஜீவா, சுரேஷ், கார்த்திக், மணி, சுந்தர், ஆகாஷ், ஆனந்த், கார்த்திக், கோபி, பரத். எல்லாரும் எனக்கு கிளாப் பண்ணுங்க. வீணா, சபீர், அரவிந்த், ஷேக், 2 பேரும் 2 வாங்கிக்கோங்க. அப்போ வாங்க போனாடு. உங்களுடைய கோப்பை, தங்க கோப்பை, தங்க வைக்கிற வழியில அது தங்க கோப்பை குடிக்க முடியல, அதனால லைட்டா மேல கொஞ்சம் மூளை பேசியிருக்கோம். பிபிஎலோட 6th டோர்னமெண்ட் நடத்தினதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் KKR தங்க கோப்பை மற்றும் 80,000 ரூபாய். பிபிஎலோட டைட்டில் வின்னர்ஸ் KKR. வாழ்த்துக்கள். எல்லோரும் அப்படியே நில்லுங்க. வெற்றி பெற்ற வீரர்களும் ரன்னராக வந்த வீரர்களும் அமைதியாருங்க.
கொஞ்சம் அமைதி காருங்க. ஏன்னா நம்முடைய மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு, அவர் சின்ன பேச போகிறார். நாங்கள் வெள்ளிக்கிழமை துவங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 10 அணிகளை கொண்டு நாங்கள் இந்த போட்டியை நடத்தினோம். மிக சிறப்பாக நம்முடைய தம்பி ஸ்ரீதர் குட்டி அவர்கள் சிறப்பாக இந்த போட்டியை நடத்தினார்கள். கோடு போட்டா ரோடு போடுறவங்க நம்முடைய விளையாட்டு வீரர்கள்லாம் கொஞ்சம் தயவு செய்து நில்லுங்க. மாண்புமிகு இதய தெய்வம் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவருடைய 77வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த விழாவினை சிறப்பான முறையில் தலைமை பொறுப்பேற்று வேளச்சேரி கிரிக்கெட் கிளப் சார்பிலே எங்களுடைய வட்டக்கலை செயலாளர், ஆற்றல் மிகு வட்டக்கலை செயலாளர் ஸ்ரீதர் குட்டி அவர்களுடைய தலைமையிலே, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட மகளிரணி செயலாளர், மகளிரணி தலைவி ரேவதி கருணாகரன் அவர்களும் மற்றும் இங்கு இவர்களுக்காக உறுதுணையாக செயல்பட்ட அனைத்து நண்பர்களும், இங்கு வருகை தந்திருக்கின்ற வட்டக்கலை செயலர் கலைச்செல்வம் அவர்களும், பகுதி கலை செயலாளர் சிசி என்ற சிவசுப்பிரமணியனும், வட்டக்கலை செயலர் கலைச்செல்வம் அவர்களும், மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சாம்குமார் அவர்களும், மேற்கு பகுதி பேரவை செயலாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் வட்டக்கழக துணை செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும் SME குமார் அவர்கள், சுரேஷ் அவர்கள், லெலின் ஆண்டனி அவர்கள், RK குமரேசன் அவர்கள், அருண் அவர்கள், வீரமணி, MC ரங்கநாதன் அவர்தானே, தியாகராஜன், ஜாஸ்வா அவர்கள், ஹரிகரன், நாகராஜன், பிரகாஷ் அவர்கள், பாண்டியன், சுரேஷ் அவர்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து விளையாட்டு பாலா விமல் போன்ற விக்கி போன்ற அருண் போன்ற சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் இன்றைய தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால தமிழக முதல்வருமான அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையை ஏற்று பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய 77வது பிறந்த நாள் விழாவை நான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விளையாட்டு வீரர்கள் அணியை மாண்புமிகு எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதிலே இங்கே இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் மாணவர்கள் எல்லாம் அதிலே உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் முக்காவாசி எல்லாமே வேளச்சேரியை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிரிக்கெட் வீரர்கள் சரி, விளையாட்டில் இருக்கிற இப்ப எப்படி ஒவ்வொரு விளையாட்டு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்தது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அரசு வேலைகளிலே படித்த மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், நீங்கள் அரசு வேலைகளில் சேர வேண்டும் என்றால் 3% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு வழங்கியது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். உங்களை மாணவர்களை ஊக்குவித்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அன்றைய 2011 லேப்டாப் என்பது ஒரு எட்டா கனியாக இருந்தது. அதை அனைத்து மாணவர்களுக்கும் +2 படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு, கிராமப்புறங்களிலே படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதுதான் இந்த விளையாட்டை தமிழகத்திலே விளையாட்டு என்பதை இல்லாமல் இருந்ததை அதை பெரிய லெவலில் ஊக்குவித்தார்கள். இதுல நேரு ஸ்டேடியம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் பெரிய லெவலில் கட்டப்பட்டது. அதே மாதிரி நம்மளுடைய வேளச்சேரியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல், நீச்சல் பெரிய லெவலில் அம்மா கட்டி கொடுத்தாங்க. இது மாதிரி விளையாட்டு மாணவர்களை ஊக்குவிக்கணும் என்ற காரணத்தினால் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, மாணவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி வந்தார்கள். அதே மாதிரி சைக்கிள் திட்டம், பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு புஸ்தகத்திலிருந்து, நோட்புக்கில் இருந்து
பேக்கில் இருந்து பென்சில் முதற்கண்டு முன்னாடி எல்லாம் நாங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் 6-7 கிலோமீட்டர் நடந்து வந்து அரசு பள்ளியில் நாங்கள் படிக்க வேண்டும். ஆனால் இன்றைய மாணவர்களுக்கெல்லாம் சைக்கிளை கொடுத்தார்கள். அந்த சைக்கிள் கொடுத்ததும் இல்லாமல் அறிவுபூர்வமாக மாணவர்களுடைய அறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக லேப்டாப் கொடுத்தார்கள். அப்பொழுது நானான ஒரு எம்எல்ஏ 2011-16 வரைக்கும். அப்ப என்னாலே அந்த டயத்தில் என்னோட படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கும் போது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு இனமாக லேப்டாப் வழங்கினார்கள். அப்ப எந்த அளவிற்கு மாணவர்களுக்கு செய்கிறார்கள் என்பதை அனைத்து மாணவர்களும் நன்கு உணர வேண்டும். ஆதலால் விளையாட்டு அணியில் உங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுபோல் உங்களுக்கு நாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 2026 தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வரும்பொழுதும் சரி, இந்த வேளச்சேரி தொகுதியில் எம்எல்ஏ வருகின்றவர் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் கட்டாயம் வழங்கப்படும். அதற்கு நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல ஒரு கிரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா எங்கே ஓடி மழை காலம் வந்தா இதுல விளையாட முடியாது. நான் உண்மையிலே பார்த்துக்கிறேன் தான். அதே மாதிரி அங்க நம்முடைய தண்டீஸ்வரம் கிரவுண்ட் இருந்துச்சு. அதை விளையாட்டு மாணவர்களுக்கு வழங்கியிருக்கலாம். அதை இன்னைக்கு கார் பார்க்கிங்கா போட்டு அதை சம்பாரிச்சுக்கிருக்காங்க. ஏன்னா அதையெல்லாம் மாற்றப்படும். கட்டாயம் உங்களுக்கு நல்ல வழிகளை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அவருடைய தலைமையிலே அமைகின்ற அரசு உங்களுக்கு வழங்கும் என்பதை உறுதிகிரி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வட்டச் செயலாளர் ஸ்ரீதர் குட்டி அவர்களுடைய அழைப்பை ஏற்று இன்று சிறப்பாக எங்களுக்கு பரிசளித்து எங்களை ஊக்குவித்த மாவட்ட செயலருக்கு மீண்டும் மீண்டும் நாம் நன்றி சொல்கின்றோம். நன்றாக கவனியுங்கள். ஸ்ரீதர் குட்டி ஒரு கிரிக்கெட் வீரர். அந்த கிரிக்கெட் வீரர் விளையாடினால்தான் இன்றைக்கு ஒரு கட்சியில ஒரு வட்டச் செயலாளர் எல்லாம் கை தட்டுங்க. நல்ல ஒரு இளைஞர். அவர் எங்கேயோ போயிருக்கணும், ஐபிஎல் போயிருக்கணும். ஆனா அவங்க போகாம இன்னைக்கு கட்சிக்காக உழைக்கணுன்றதுக்காக தான் இந்த வட்டச்செயலர் பதவி வாங்கி இப்போ உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பகுதி செயலாளர் வந்திருக்கிறார்கள், அவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். வட்டச் செயலாளர் என் இனிய நண்பர் கலைச்செல்வன் அவருக்கும் நன்றி சொல்கின்றோம். அவர் அந்த பக்கம் அவர்கள் எழுந்திருக்கிறாங்க, இந்த பக்கம் ஸ்ரீது குட்டிக்கிறாங்க. 2 பேரையும் நல்ல ஒரு வட்டச் செயலாளர், 2 பேரும் நேசிக்கிற ஒரே மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் குட்டி அண்ட் கலைச்செல்வன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வின்னர் கேப்டன் ரன்னர் கேப்டன் வாங்க சார், பேஜில் வாங்க. வின்னர் கேப்டன் ரன்னர் கேப்டன் 2 பேர் வாங்க. வின்னர் ரன்னர் வாங்க. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, நிறைய நிகழ்ச்சி இருக்கு. வட்டச்செயலர் ஸ்ரீதர் குட்டிக்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த தென்சென்னை மாவட்ட மகளிர் தலைவர் கோமதி அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் நல்ல கை தட்டு. ரேவதி கருணாகரன் நல்ல கை தட்டுங்க. நல்ல ஊக்குவித்தாங்க, இளைஞர்கள் ஊக்குவித்தாங்க. நல்ல கை தட்டுங்க. இவரு ஜீவன் நல்ல இது பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. இவர் முன்னாடி இருந்து ஐபிஎல் போயிருப்பார். இவர் நல்ல இன்னைக்கு முன்னாடி இருந்ததுனால இன்னும் ஐபிஎல் ஆயிடுச்சு. லிவி அவர்கள் கூப்பிடுறோம். லிவி யாரு தம்பி? லிவி ஆனா லிவி கூட ரொம்ப ரொம்ப ஸ்வீட் மேன். ஆமா,
ஸ்வீட் மேன். ஆமா, இளைஞரை ரொம்ப கைக்கு வச்சிருக்கோம் நம்ம. இந்த அதிமுக ஆட்சி கண்டிப்பாக 2024 வர்றோம், கண்டிப்பா வர்றோம். அண்ணன் எம்எல்ஏ சுரேஷ் மாறி மாறி வாங்க, மாறி வா வா மாறி வா, அம்பேர் மாறி மாறி வாங்க, மாறி எல்லாம் வாங்க சார், வாங்க. நான் நிறைய நிகழ்ச்சி இருக்குது மாவட்டத்தில் இருக்கு, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க மாறி, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. எங்களுக்காக பாதுகாத்த காவல்துறை அதிகாரிகளை நாங்கள் அழைக்கின்றோம். 3 நாட்கள் மிகவும் சிறப்பாக பாதுகாத்த எங்கள் புரட்சி தலைவி நேசித்த காவல்துறை, வாங்க எல்லாம் கை தட்டுங்க. காவல்துறை அதிகாரி வாங்க சார். 3 நாளும் மிக பாதுகாத்தாங்க. எவ்வளவு தீவிரவாதிகள் வந்தாங்க, அதெல்லாம் அடிச்சு ஒடிச்சு முறுக்கி எல்லாம் கை தட்டு, நல்ல கை கை கிளாப் பண்ணுங்க. எந்த தீவிரவாதி நம்ம பிரச்சனை பண்ணாம காப்பாத்துறாங்க, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சீக்கிரம் கிளாப் பண்ணுங்க. தோளோடு தோல் இருக்கு ஒரு ஸ்ரீதக்குட்டிக்கு, நல்ல கை கிளாப் பண்ணுங்க. வாப்பா வாப்பா தம்பி வாப்பா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா. அப்புறமா நீங்க மாவட்ட செயலர் பார்க்கவே முடியாது, பிஸி அவரு. சீக்கிரம் சீக்கிரம் இப்ப பாத்துரு, சீக்கிரம் சீக்கிரம் மேலே ஏறு, சீக்கிரம் மேலே 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 மேலே. ஆகாஷ் 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 மணி ரிஷி ஸ்கோர் போட்டு இருந்தாரு ஃபுல்லா. இந்த இது ஃபுல்லா ஸ்கோர் போட்டு இருந்தாரு. போங்க, மைக் இருக்கு. தோத்துரும். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இந்தியா நியூசிலாந்து விளையாடுறதுல வந்து இந்தியா வந்து ஃபைனல்ஸ்ல வந்து இந்தியா வின் பண்ணுது. வாழ்த்துக்கள். உங்க இது அது மாதிரி இன்னைக்கு வேளச்சேரி கிரிக்கெட் கிளப் வந்து நீங்க 2 பேரும் வின்னரும் ரன்னரும் வின்னர் தான், புரியுதுங்களா? நமக்குள்ள வந்து வேற்றுமையே கிடையாது. அதனால ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. இந்த இளைஞர்கள் வந்து, இந்த மாணவர்கள் வந்து, இந்த விளையாட்டு வீரர்கள் உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை நான் வந்து கைவிட மாட்டோம். எந்த சூழ்நிலையும், இது மட்டுமல்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகாஷ் ஆகாஷ் மணி மணி ரிஷி ரிஷி சாய் சாய் கிச்சி கிச்சி. அருமையான டிஷர்ட். இந்த டிஷர்ட் தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணாரு ஸ்ரீதக்குட்டி, ஆஸ்திரேலியாவில் பண்ணினாரு. உங்களுக்கு தெரியாது, இந்த ரகசியம் தெரியாது, எல்லாம் கலக்கலாம் பண்ணுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்ரீதக்குட்டி அந்த டிஷர்ட்டை அவ்வளோ மென்மையா அழகா சூப்பரா பண்ணிருக்காரு. பாலா எல்லாம் கிளாப் பண்ண. மாவட்ட புறப்பட்டு போகிறார். 7 நேரம் நம்மோடு இருந்து நம்மளை ஊக்குவித்து சந்தோஷப்படுத்திய மாவட்ட செயலாளர், வருங்கால எம்எல்ஏ, வருங்கால மினிஸ்டர் ஆஃப் வருவாய்த்துறை தான் அவர் கொடுக்கணும். எடப்பாடியார் அவருக்கு வருவாய்த்துறை கொடுக்கணும். கண்டிப்பா ஒரு மினிஸ்டர் ஆவாரு. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த தடவை வரும்பொழுது அடுத்த வருஷம் ஒரு மினிஸ்டர் வரப்போறார், வருவாய்த்துறை அமைச்சராக வரப்போகிறார் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அசோக் அவர்கள். VPL 6.0 நல்லபடியா முடிஞ்சது. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. மீண்டும் VCC மட்டும் கடைசியா ஸ்டேஜ் கிட்ட வாங்க. VCC பிளேயர்ஸ் கொஞ்சம் சிறிய பரிசு காத்திருக்கு. VCC பிளேயர்ஸ் கொஞ்சம் எல்லாருமே VCC பிளேயர் எல்லாரும் நிறைய பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. VCC பிளேயர்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க.
விசிசி பிளேயர் கொஞ்சம் வந்துருங்க, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போகணும்.